Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முதலில் நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்ன என்பதை பற்றி கண்டுபிடிப்போம். y டபுள் பிரைம் ப்ளஸ் 6y பிரைம் ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது y டபுள் பிரைம் ப்ளஸ் ay பிரைம் ப்ளஸ் by ஈக்குவல் டு 0 என்ற அமைப்பில் இருக்கிறது. a என்பது 6, b என்பது 9 என்ற மதிப்புகளை பெற்றிருக்கின்றன. அதனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் இதனுடைய தீர்வை y ஈக்குவல் டு e பவர் லாம்டா எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு அதன் துணை சமன்பாடு, அதாவது ஆக்சிலரி ஈக்குவேஷன் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்பது உடனேயே லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ லாம்டா ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 என்று வரும். அதாவது லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 லாம்டா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 என்று வரும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதனுடைய தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். இந்த லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 லாம்டா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 என்பதை நாம் லாம்டா ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்று எழுதலாம். அப்பொழுது நமக்கு லாம்டா ஈக்குவல் டு -3, லாம்டா ஈக்குவல் டு -3 என்று இரண்டு தீர்வுகள் சமமான தீர்வுகளாக கிடைக்கின்றன. அதனால் இந்த உதாரணம் பண்பு காட்டியின் மதிப்பு 0 இருக்கும் பொழுது அந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் சமமானவையாக இருக்கும் என்ற கேஸை விவரிக்கும் உதாரணமாக இருக்கிறது. இப்படி நமக்கு தீர்வு கிடைத்தவுடன் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y1 ஈக்குவல் டு e பவர் -3x என்று எழுதலாம். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு தெரிந்துள்ளது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் of the form y double prime plus p of x y prime plus q of x into y equal to 0 with p of x is equal to 6 and q of x equal to 9 என்றாகிறது. அதனால் அதனுடைய ஒரு தீர்வு தெரிந்தால் அதன் இரண்டாவது தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டாவது தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் கொண்டு கண்டுபிடிப்போம். அதன் தீர்வு y2வை u இன்ட்டு y1 என்று எடுத்துக்கொண்டால் y2 என்பது y1 இன்ட்டு இன்டெக்ரல் 1/y1 ஸ்கொயர் e பவர் மைனஸ் இன்டெக்ரல் p of x dx இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்பது ஆகும். இப்பொழுது y1 ஈக்குவல் டு e பவர் -3x என்று சப்ஸ்டிடியூட் செய்யலாம். செய்தால் நமக்கு e பவர் -3x இன்ட்டு இன்டெக்ரல் 1/e பவர் -6x இன்ட்டு e பவர் மைனஸ் இன்டெக்ரல் 6 dx இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்று வருகிறது. அதாவது இந்த e பவர் -6xம் இந்த e பவர் -6xம் கேன்சல் ஆகி நமக்கு y2 என்பது e பவர் -3x இன்ட்டு இன்டெக்ரல் dx என்று கிடைக்கிறது. அது கண்டுபிடித்தால் நமக்கு y2 என்பது e பவர் -3x இன்ட்டு இன்டெக்ரல் dx, அதாவது y2 என்பது x இன்ட்டு e பவர் -3x என்று ஆகிறது. நாம் இதை முன்பேயே பார்த்தோம், முந்தைய வகுப்பிலேயே பார்த்தோம். கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாட்டின் இரண்டு தீர்வுகள் சமமானவையாக இருந்துவிட்டால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு தான் நமக்கு கிடைக்கும். அதனுடைய அமைப்பு e பவர் லாம்டா எக்ஸ் என்று இருந்தால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டாவது தீர்வு x டைம்ஸ் e பவர் லாம்டா எக்ஸாக இருக்கும் என்பதை
போன வகுப்பில் பார்த்தோம். இந்த உதாரணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு e⁻−3x என்று இருக்கும் பட்சத்தில் அதனுடைய இரண்டாவது தீர்வு x டைம்ஸ் e⁻−3x என்று வருகிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தன்மை எப்படி இருக்கிறது? அது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு, ஒரு சமப்படுத்துவமான சமன்பாடு. அதனுடைய இருபடி துணை சமன்பாடு என்பது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து அதனுடைய இரு தீர்வுகளும் சமமானதாக இருந்து விட்டால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் y1 மற்றும் x டைம்ஸ் y1 என்பதாக அமையும் என்று தெரியும். அப்படித்தான் நமக்கு இந்த உதாரணத்தில் கிடைத்திருக்கிறது. y1 என்பது e⁻−3x, y2 என்பது x e⁻−3x என்று கிடைக்கிறது. அதனால் பொது தீர்வை y1 e⁻−3x c1 + c2 x என்று எழுத முடிகிறது. மேலும் நமக்கு e⁻−3x x e⁻−3x என்ற இரண்டு தீர்வுகளும் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மற்றும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double prime plus y prime plus 1/4y = 0. இதில் ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. y of 0 = 3, y prime of 0 = -7/2 என்று. அதனால் நாம் இதன் தீர்வை y = e⁻λx என்று எடுத்துக்கொண்டு ஆக்சிலரி ஈக்குவேஷனை எழுதினால் அது λ + ½ = 0 என்று வருகிறது. அதனால் λ = -½ என்று அதனுடைய இரு சமமான தீர்வுகள் கிடைக்கின்றன. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y1 e⁻−x/2 என்று எழுதுகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு தெரிந்தால் இரண்டாவது தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்க முடியும். அந்த தீர்வு y2 = y1 × 1/y1² e⁻−∫p(x) dx integrated with respect to x என்பதிலிருந்து கிடைக்கும். இதற்கு y1 என்ற இடத்தில் e⁻−x/2 என்று சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு y2 என்பது கிடைக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் e⁻−x/2 x e⁻−x/2 என்று ஆகிறது. அதனால் அதன் பொது தீர்வு y = e⁻−x/2 c1 + c2x என்று எழுத முடிகிறது. பின்னர் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை உபயோகப்படுத்தலாம். y of 0 = 3 என்றால் c1 = 3 என்று வருகிறது. y prime 0 -7/2 என்றால் நமக்கு இங்கிருந்து 7/2 with a minus sign நமக்கு -7/2 = c2 - c1/2 என்று வருகிறது. இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் தீர்வு கண்டுபிடித்தால் c1 = 3, c2 = -2 என்று வருகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை e⁻−x/2 3 - 2 x என்று எழுத முடிகிறது. இப்பொழுது நாம் மூன்றாவது கேஸை பார்ப்போம். அதாவது பண்புக்காட்டி a² - 4b என்பது எதிர்மறை மெய்யெண்ணாக இருக்கும்பொழுது அதனுடைய தீர்வுகள் λ1 λ2 என்று இருந்தால் அவை கலப்பெண்களாக வருகின்றன. ஆனால் அவை -a/2 ±i⍵ என்று நமக்கு வருகிறது. இதில் ஒமேகா என்பது √b - a²/4 என்று ஆகிறது. இப்படி கலப்பெண்கள் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளாக வரும்பொழுது நாம் இரண்டு தீர்வுகள் y1 y2 for the differential equationஐ y1 = e⁻λ1 × x and y2 = e⁻λ2 × x என்று எழுதுகிறோம்.
ஆனால் இந்த y1 y2 என்பவற்றை பார்த்தால் அவை காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ்களாக இருக்கின்றன. அதனால் நமக்கு காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடைக்கின்றனவே தவிர ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்யூஷன்களாக கிடைக்கவில்லை. அதாவது y1 என்பது e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு e பவர் i ஒமேகா எக்ஸ். டி மால்வர் தியரம் பிரகாரம் e பவர் i ஒமேகா எக்ஸ் என்பது காஸ் ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் i சைன் ஒமேகா எக்ஸ் ஆகும். அதனால் y1 என்ற தீர்வை e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் i சைன் ஒமேகா எக்ஸ் என்று எழுதலாம். y2 என்பது y1இன் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். அதனால் y2 என்பதை e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் மைனஸ் i சைன் ஒமேகா எக்ஸ் என்று எழுதலாம். y1 y2 என்பவை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் சொல்யூஷன்ஸ்களாக இருக்கின்றன. அவை ரியல் வேல்யூட் சொல்யூஷன்ஸ்களாக இருக்கவில்லை. ஆனால் நமக்கோ 2 ரியல் வேல்யூட் தீர்வுகள்தான் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக வர வேண்டும். அதனால் நாம் இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்பதை உபயோகித்து 2 ரியல் வேல்யூட் செயல்பாட்டை இதன் தீர்வுகளாக கண்டுபிடிக்க முடியும். y1 y2 என்பது வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாக இருக்கும் பட்சத்தில் y1 ப்ளஸ் y2/2 y1 மைனஸ் y2/2y என்பது ரியல் வேல்யூட் சொல்யூஷன்ஸ்களாக இருக்கும். y1 ப்ளஸ் y2/2y கேபிட்டல் Y1 என்று குறிப்பிடலாம். அப்பொழுது கேபிட்டல் Y1 என்பது y1 ப்ளஸ் y2 என்று வரும். அதை கண்டுபிடிக்கலாம். y1 இஸ் திஸ், y2 இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. y1 ப்ளஸ் y2 என்பது 2 டைம்ஸ் e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் என்று வரும். ஏனென்றால் இந்த i sin ஒமேகா எக்ஸ் என்ற டேர்ம் கேன்சல் ஆகிவிடும். அதனால் y1 ப்ளஸ் y2 2 டைம்ஸ் e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் என்று வரும். அதனால் y1 ப்ளஸ் y2/2 என்பது e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் என்று வரும். இப்பொழுது பார்த்தால் கேபிட்டல் Y1 என்பது ஒரு ரியல் வேல்யூடு செயல்பாடு என்பது தெரிகிறது. அதேபோல் y2 என்பதை y1 மைனஸ் y2/2y என்று எடுத்துக்கொள்ளலாம். y1 மைனஸ் y2 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு i சைன் ஒமேகா எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் i சைன் ஒமேகா எக்ஸ் என்று வருகிறது. அதாவது y1 மைனஸ் y2 என்பது e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு 2 டைம்ஸ் i இன்ட்டு சைன் ஒமேகா எக்ஸ் என்று வருகிறது. அதனால் நாம் y1 மைனஸ் y2 என்பதை 2i ஆல் டிவைட் செய்தால் நமக்கு y1 மைனஸ் y2/2i என்பது e பவர் மைனஸ் a/2x இன்ட்டு சைன் ஒமேகா எக்ஸ் என்று கிடைக்கிறது. அதைத்தான் நாம் கேபிட்டல் Y2 என்று குறிப்பிட்டிருக்கிறோம். தீர்வுகள் கிடைத்துள்ளன. கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 என்பவை விகிதாச்சாரத்தில் அல்லாத தீர்வுகள். ஏன்? y2/y1 என்று கண்டுபிடித்தால் அது sin ஒமேகா எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஒமேகா எக்ஸ் என்று வரும். e பவர் மைனஸ் a/2x கேன்சல் ஆகிவிடும். அதனால் y2/y1 என்பது tan ஒமேகா எக்ஸ் என்று எக்ஸை சார்ந்த செயல்பாடாக வரும். அது கான்ஸ்டன்ட் அல்ல. அதனால் y2 y1 என்பவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள். அவை பேசிஸ் ஆஃப் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கின்றன. அதனால் இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு என்பது e பவர் மைனஸ் a/2 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளைட் பை c1 இன்ட்டு காஸ் ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் c2 இன்ட்டு சைன் ஒமேகா எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 நேரியல் சார்பற்ற தீர்வுகள் கிடைத்தால் அவற்றின் நேரியல் கலவையே பொது தீர்வு ஆகும். இந்த நேரியல் கலவைதான் c1 இன்ட்டு y1 ப்ளஸ் c2 இன்ட்டு y2. அதனால் e பவர் மைனஸ் a/2x என்ற காரணியை வெளியே எடுத்துவிட்டால்
நமக்கு C1 cos ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் C2 sin ஒமேகா எக்ஸ் என்று வருகிறது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு e⁻a/2x C1 cos ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் C2 sin ஒமேகா எக்ஸ் என்று கிடைக்கிறது. இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டவற்றின் தொகுப்பை பார்க்கலாம். நமக்கு ஒரு லீனியர் சமப்படுத்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுக்கப்பட்டால் அதனுடைய அமைப்பு y" + ay' + by = 0 என்று ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதப்பட்டால் y e⁻λx என்பதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு உடனடியாக ஒரு துணை சமன்பாடு கிடைக்கிறது. அதை ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனின் லாம்டாவாக வருகிறது. இதனுடைய தீர்வு ரியல் டிஸ்டிங்க்டாக இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டுமென்றால் இதன் பண்பு காட்டி a² - 4b ஒரு நேர்மறை மெய்யெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இதனுடைய இரண்டு தீர்வுகள் வித்தியாசமானவை, அவை இரண்டும் மெய்யெண்களாக இருக்கும். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு C1 e⁻λ1x + C2 e⁻λ2x என்றாகும். பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் குழுவில் e⁻λ1x e⁻λ2x என்ற இரண்டு தீர்வுகள் இருக்கும். அதுவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் இரண்டு தீர்வுகள் சமமானவையாக இருந்துவிட்டால், λ1 = λ2 = -a/2 என்று இருந்துவிட்டால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு e⁻−a/2x and x e⁻−a/2x என்பதின் நேரியல் கலவையாக இருக்கும். அதுவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் கண்டுபிடிக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு இரு தீர்வுகளும் கலப்பெண்களாக, அதுவும் இணை கலப்பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பொது தீர்வு y e⁻−a/2x C1 cos ஒமேகா எக்ஸ் + C2 sin ஒமேகா எக்ஸ் என்று கொடுக்கப்படும் என்பதுதான் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்ட விஷயம். இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு சில பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நாம் இதுவரை செய்த உதாரணங்களை பின்பற்றி வந்தாலே சுலபமாக தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி இதற்கு தீர்வுகள் கண்டுபிடிங்கள். உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். இதுவரை கற்றுக்கொண்ட இந்த பாடமும் நன்றாக புரியும். ஏனென்றால் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுமே இரண்டாவது வரிசை நேரியல் சமபடித்தானது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் உடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவைகள் பற்றி தான், அவைகளின் தீர்வு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வழிமுறைகளை நாம் புரிந்து கொண்டோம். அவற்றை பின்பற்றி இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வுகளை கண்டுபிடித்து நன்கு பயிற்சி பெற முயற்சி செய்யுங்கள். இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் மேலும் சில விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம்.